விவசாயத்தை தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு உயிர் மூச்சாக மேற்கொண்டு வருகின்ற கோடிக்கணக்கான பெண்களுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருந்தவர் நம்முடைய பாப்பம்மாள் பாட்டி அவர்கள். கோவை மாவட்டத்திற்கு இயற்கை விவசாயத்துறையில் இருக்கின்ற ஒரு பெண்மணியாக இந்திய நாட்டினுடைய மிக உயர்ந்த விருதான பத்மஸ்ரீ விருதினை பெற்று எத்தனையோ பெண்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தவர். 108 வயது வரை நிறைவாக வாழ்ந்து இன்று அவர் இறைவனடி சேர்ந்திருக்கிறார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அவருடைய குடும்பத்திற்கும் உற்றார் உறவினர்களுக்கும் எங்கள் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம். இன்று அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துகின்ற விதத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகளோடு அவருடைய பூத உடலுக்கு மரியாதை செலுத்தினேன். பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாப்பம்மாள் பாட்டியின் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர். அவரை பத்மஸ்ரீ விருது விழா மட்டுமல்ல, மீண்டும் ஒரு விழாவிலே சந்தித்த போது கூட அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றதை மிகுந்த மகிழ்ச்சியோடு குறிப்பிட்டார். அதே போல கடந்த பல்வேறு முறை இந்த பகுதிக்கு வருகின்ற பொழுது அவரை நேரில் சந்திக்கின்ற வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அவருடைய அன்பும் அத்தனை பெண்கள் மீது குறிப்பாக அவர் காட்டுகின்ற பரிவும் அத்தனை பேருக்கும் என்றுமே மனதில் நினைவில் இருக்கும். நம்முடைய இந்த கொங்கு மண்டல பகுதிக்கு சிறப்பு சேர்த்திருக்கின்ற ஒரு விவசாய பெண்மணிக்கு எங்களுடைய மரியாதையை நாங்கள் செலுத்துகிறோம்.